Hello and welcome to Fire and Ice. நம்மளோட 1K ஃபேமிலிக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. சர்ப்ரைஸ்! எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே, என்னோட லைஃப்ல ஒரே நாள்ல 30 டிஷ் நான் சமைச்சதே இல்லை. 2 months எனக்காக சப்போர்ட் பண்ண என்னோட 1K ஃபேமிலிக்காக நான் மோர் தென் 6 hours ஸ்பெண்ட் பண்ணி சமைச்சிருக்கேன். லைக் ஃபிஷ் மீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக மார்னிங் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை முடிக்கிறதுக்கு ஈவினிங் 4 o'clock ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் என்ன ட்ரீட் கொடுக்கறதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நான் உங்களுக்காக சமைச்ச இந்த ராஜபோக விருந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் சமைச்சிருக்க 30 டிஷ்ஷஸோட நேமை நான் இந்த மெனுவில் கொடுத்துருக்கேன். இந்த மெனுல இருக்க டிஷ்ஷஸோட லிங்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல இல்லாத ரெசிபிஸோட லிங்க் நான் ஃபியூச்சர்ல ஒரு வீடியோவா போடும்போது உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். உங்களுக்கு பெரிய இலையில விருந்து கொடுக்கணும்ன்றதுக்காக நானே வாழைத்தோப்புக்கு போய் ஒரு பெரிய இலையா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, நான் தண்ணி தெளிக்கவே மெரினா பீச்ல இருந்து பெசன்ட் நகர் பீச் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் தண்ணி வச்சிடலாம். தென் உப்பு. அதுக்குன்னு இது ரெண்டுத்தையும் நீங்க டிஷ்ல சேர்த்துக்க வேண்டாம். அடுத்ததான் நம்ம மைசூர் பாக். இது வீட்லயே செஞ்ச நெய் மைசூர் பாக். அகர். இது தமிழ்ல கடல் பாசினோ சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்டார்டர்ஸ் பார்த்துடலாம். சிக்கன் 65. நெக்ஸ்ட் சிக்கன் ட்ரம்ஸ்டிக். சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சிக்கன் தந்தூரி. இது தந்தூரி இல்லாம வீட்லயே பேன்ல செஞ்சதுதான். சிக்கன் லாலிபாப். நெக்ஸ்ட் பார்பிக்யூ ஸ்டைல் சிக்கன் கபாப். பொரிச்ச முட்டை. இதுவும் பார்பிக்யூ ஸ்டைல் பிரான் கபாப். அடுத்தது எறா 65. ஆமாங்க, சிக்கன் 65 இல்ல, எறா 65 தான். ஃபிஷ் ஃப்ரை. மீன் சின்னதா இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக வஞ்சர மீன் வாங்க தான் போனேன். பட் லாக்டவுன்ல எனக்கு கிடைக்கல, அதனால 2 மீன் வச்சாச்சு. முழு காடைய உங்களுக்காக பொரிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம டிஃபன் வெரைட்டிஸ பார்த்துடலாம். இடியாப்பம். குற்றாலம் பார்டர் கடை பரோட்டா வீட்லயே செஞ்சது. நெக்ஸ்ட் சிலோன் ஃபேமஸ் முட்டை வீச்சு பரோட்டா. சில்லி பரோட்டா. எனக்கு ரொம்பவே பிடிச்ச கொத்து பரோட்டா. நீங்க பிரியாணி இல்லையேன்னு கேக்குறது எனக்கு புரியுது. இது உங்களுக்காகவே செஞ்ச ஸ்பெஷல் இடியாப்ப பிரியாணி. இப்போ நம்ம சைட் டிஷ் பார்த்துடலாம். முட்டை தொக்கு. முட்டை தொக்கு இடியாப்பத்துக்குள் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்ததா எறா தொக்கு. எறா தொக்கு நீங்க எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். அதோட டேஸ்டே தனிதான். சில்லி சிக்கன். சில்லி சிக்கன் வித் பரோட்டா காம்போ அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். முட்டை கலக்கி. இப்போ நம்ம ரைஸ் வெரைட்டிஸ் பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்.
இதை ஏன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் சொல்றேன்னா, நம்மளோட வீடியோஸ்லயே அதிகமான வியூஸ் போனது நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். ஒயிட் ரைஸ் இல்லாம விருந்து எப்படி? ஒயிட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷா செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு அண்ட் செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி. ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷா டொமேட்டோ கெச்சப் அண்ட் சில்லி சாஸ், இதுவும் வீட்லயே செஞ்சது. மைனஸ் 2 minutes செஞ்சிடலாம். பால் சர்பத், மேங்கோ ஜூஸ். இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இது வரைக்கும் நான் ஒரு வீடியோஸ் போடும் போதும் அந்த வீடியோ இவ்வளோ வியூஸ் போகும் அவ்வளோ வியூஸ் போகும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த வீடியோ போடும் போது எனக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லை. பிகாஸ் உங்களுக்காக என் கையாலேயே சமைச்சு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நான் இந்த வீடியோ பண்ணேன். என்னோட விருந்து எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட ஒப்பீனியனை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுல உங்களோட ஃபேவரட் டிஷ் எதுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்துட்டே இருந்தா எப்படி? சாப்பிட வேணாமா? ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, தந்தூரி சிக்கன் வேற லெவல்ல இருக்குல்ல. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு. இது எல்லாத்தையும் நான் வீட்லயே அடுப்புல பேன்ல தான் செஞ்சேன். இது எல்லாத்தையும் நான் தனியா செஞ்சேனான்னு நீங்க கேப்பீங்க. இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு எங்க வீட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பாருங்க, மீன் எவ்வளவு சூப்பரா பொரிஞ்சிருக்குல்ல. காடை ஃப்ரை. இப்போ சில்லி பரோட்டாவை டேஸ்ட் பண்ணலாம். வாவ், வேற லெவல் இடியாப்ப பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ன்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். Thanks for watching Fire and Ice.